Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 54ஆம் சங்கீதம், அதனுடைய 6-7 வசனங்கள். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நறுக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சறுக்கட்டுதலை கண்டது. ஆமென். Psalms 54 verse 6 and 7. I will sacrifice a free will offering to you. I will praise your name, Lord, for it is good. You have delivered me from all my troubles, and my eyes have looked in triumph on my foes. Amen. இங்கே நான் வாசிக்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறார் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது அவர் பாடின ஒரு சங்கீதம் என்று இந்த 54ஆம் சங்கீதத்தின் தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது தாவீது ஒரு ஊரில் சீப் என்கிற ஊரில் ஒழித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஊராரே அதை வந்து சவுலினிடத்திலே சொல்லுகிறார்கள். எப்படியாவது சவுலுக்கு அது தெரிய வரும்போது நிச்சயமாகவே சவுல் தாவீதை கொன்று போடுவான். அது தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அதனுடைய முதல் வசனத்தில், தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என்று ஜெபத்தோடு இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகள் மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் இதே ஒரு ஜெபத்தை நாம் பண்ணுவோமாக. தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சிப்பீராக. ஸ்தோத்திரம். நான் உமது நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் உமது நாமத்தை விசுவாசிக்கிறேன். நான் உமது நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உமது நாமத்தை நான் நேசிக்கிறேன். உமது நாமத்தின் நிமித்தம் நீர் என்னை ரட்சிப்பீராக. உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். ஸ்தோத்திரம். எந்த நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படும் போது தேவன் தமது வல்லமையினால் நமக்கு நியாயம் செய்வார். ஆமென். இப்படி அவர் ஜெபத்தோடு அடுத்த வாரத்தை என் விண்ணப்பத்தை கேட்டு என் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அடுத்தவர் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தில் அவர் விவரிக்கிறார். ஆமென். யார் யாரெல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள், பிராணனை வாங்க தேடுகிறார்கள், பிரைசலோ, அப்படி பல காரியங்களை சொன்ன பிறகு அதனுடைய கடைசி 2 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். பிரைசலோ. இந்த ஒரு சோதனை நேரத்திலையும் கூட அடுத்த நிமிடம் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்று தெரியாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் இப்போது உமக்கு பலியிடுவேன். பிரைசலோ. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு பலியிடுவேன். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், யார் யாரெல்லாம் விரோதமாக எழும்பினாலும், யார் யாரெல்லாம் பிராணனை தேடினாலும், ஆமென், வாங்க தேடினாலும், யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் தீமைக்கு, ஆமென், ஸ்தோத்திரம் தீமை செய்ய நினைத்தாலும், பிரைசலோ, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை ஆட்டு தொழுத்திலிருந்து ஆமென் அழைத்து கொண்டு வந்தவர், அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர். பிரைசலோ, ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார் என்று வாசித்த வசனத்தின்படி எப்போதும் அவரை சேர்த்து கொள்கிறவர். தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவராக கண்ட ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை நெகிழ விட மாட்டார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட இன்னும் எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் சொன்னபடியே அந்த சிங்காசனத்தில் என்னை வீட்டிற்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் அந்த பிரச்சனை நடுவில் சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். பிரைசலோ. கர்த்தாவே உமது நாமத்தையே துதிப்பேன். ஹல்லேலூயா. உமது நாமத்தின் நிமித்தம் நீர் என்னை ரட்சிக்கப் போகிறேன். அந்த நாமத்தை நான் இன்னும் துதிப்பேன், அது நலமானது. பிரைசலோ. இந்த நாட்களிலே கர்த்தரும் நம்மிடத்திலிருந்தும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிரச்சனை நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே, சோதனைகள் நடுவிலே, ஹல்லேலூயா, நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாக நடக்கும்போது கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற நலமான ஒரு காரியம், உற்சாகத்துடன் அவரை ஆராதிக்க வேண்டும், உற்சாகத்துடன் அவரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி அவர் சொல்லும்போது அவருடைய உள்ளிலே ஒரு திட நம்பிக்கை, ஹல்லேலூயா, ஒரு உறுதியான விசுவாசம் காணப்படுகிறது. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர் எல்லா நறுக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார்.
என் கண் என் சத்துருக்களில் நீதி சருக்கட்டுகளை கண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம். சத்துருக்களால் உள்ள நெருக்கங்கள், வியாதியால் உள்ள நெருக்கங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், குடும்பங்களில் போராட்டத்தால் உள்ள நெருக்கங்கள், ஆமென் பண நெருக்கடிகள், எந்த கஷ்டத்தில் நம்ம இருந்தாலும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா, அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. நான் அவரை உற்சாகத்தோடு துதிக்கிறேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், அவருக்கு முன்பாக நலமான பிரியமான காரியத்தை நான் செய்கிறேன். ஆதலால் அவர் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவித்தார் என்ற விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும்போது நிச்சயமாகவே அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 118 சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை கேட்டுருளை என்னை விசாலத்தில் வைத்தார். நிச்சயமாகவே ஒரு விசாலமான இடத்துல அவன் கர்த்தர் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார், விடுவித்தார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவும் நம்மை ரட்சிக்கவும் தமது வல்லமையின்படியே நமக்கு நியாயம் செய்யவும், ஹல்லேலூயா, நமக்காக வழக்காடவும் நமக்காக எழுந்தருளை யுத்தம் பண்ணவும் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலேயும் ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சேனை நமக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் எது நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எதிர்த்தாலும் அது நம்மை அணுகாது. எந்த நேரத்திலும் உற்சாகத்துடன் தேவனுடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய பார்வைக்கு நலமான காரியங்களை செய்யும்போது விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும்போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி எல்லா ஆமென் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஜெயமாக நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்தை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நேரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் எல்லா நெருக்கத்தை நீக்கி எங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறேன், விடுவிக்கிறவராக இருக்கிறேன் கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தாவே உற்சாகத்தோடு நம்மை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய பார்வைக்கு நலமான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ரட்சித்து உம்முடைய வல்லமையினால் நியாயம் செய்து கர்த்தாவே நீதி சருக்கட்டத்திலே காணும்படியாக உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. உம்மை நேசிக்கிற உண்மையை நம்பி இருக்கிறோம் கர்த்தர். பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த நாட்களில் எங்களுக்கு நலமான காரியங்கள் அல்ல அப்பா, உமக்கு நலமான காரியங்கள், உமக்கு பிரியமான காரியங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த நேரத்தில் உற்சாகத்துடன் துதிக்கத்தக்கதாக உற்சாக ஆவியங்களை தாங்கும்படி நீர் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you.